அஸ்ஸலாமு ஆல் வெல்கம் டு அலினா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். கேரமல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கேரமல் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது அந்த கடாயில் போட்டு நம்ம லைட்டாக ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அது கருகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அது தன்னாவே உருகிடும். நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் சுகர் போட்டாலே போதும், தன்னாலே உருகி நம்மளுக்கு கேரமல் கிடச்சிரும். இது வந்து எந்த பதத்தில் இருக்கும்னா இப்போ நான் காட்டுற பதத்தில் இருக்கணும். இதை விட டார்க் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கசப்பாயிடும். அப்புறம் புட்டிங் சாப்பிட்றப்போ கசக்கும். அதனால் இந்த பதத்தில், அதாவது ஹனி பதத்தில் இருக்கணும். அந்த கலரில் இருந்தால் போதும். இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உடனே இம்மீடியட்டாக நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேரமல் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புட்டிங்க்கு ஒரு ஜாரில் 8 பிரெட் எடுத்து சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏலக்காவை கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டு அது ஒரு வாசனைக்கு தான், அந்த முட்டை கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான். 1 கப் பால் இது சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இருகலாக வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்டேஜில். இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் கேரமல் ஊற்றினோமோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டு இப்போ இதை செய்யறதுக்கு அடுப்பில் இட்லி சட்டி வச்சிடலாம். இட்லி சட்டியில் கொஞ்சமாக அடியில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இடையில ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் நடுவில். இல்லைன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஒரு இது கவுத்தி வச்சுட்டு பாத்திரத்தை கவுத்திட்டு இதுக்கு மேலே இந்த புட்டிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுல் எடுத்து மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மூடி போட்டு மூடிட்டு நீங்கள் மேலே இட்லி சட்டியும் மூடிடுங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் வரைக்குமே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா அது ஸ்டிக்கில் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடியில் வரைக்கும் குத்தி பாருங்கள். அப்போ தான் வெந்திருக்கான்னு தெரியும். இப்போ குத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் எடுத்து இப்போ ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம சுற்றி எடுத்து விட்டுருக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக கவுத்துறப்போ ஈஸியாக வரும். ஒரு பிளேட்டில் கவுத்திடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த கேரமலோட அந்த புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அது ஒரு ஜெல்லி ஃபார்மில் அப்படி சூப்பராக இருக்குது. பார்க்குறப்பே வாய் ஊறுது, வாயில் சூப்பராக இருக்குது. பார்க்குறப்போயே பர்ஃபெக்டாக ஒரு கேரமல் பிரெட் புட்டிங் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.